சர்க்குருவே சரணம். ஒரு முறை ஒரு பாய் என்கிட்ட நான் சாமிகிட்ட போயிருக்கும் பொழுது எனக்கு சொன்னார். அந்த பாய் சொந்த ஊர் பழனி. நாங்கள் சாமிகிட்ட அடிக்கடிக்க போவோம். அவர் நாங்கள் பகல்லாம் உட்காந்துருப்போம். அவர் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வருவார். அங்கேருந்து வந்தார்னா கனகம்பட்டில் சாமிகிட்ட வருவார். கொஞ்சம் உட்காந்துருப்பார். 8, 9 கிளம்பிடுவார். சாயந்தரத்துக்கு மேலே வருவார். அவர் எப்போ ஒரு வழக்கம் அதுக்கு. நாங்கள் இப்போ போன புதுசு. அப்போ அவர் சொல்லுவார், சாமி எப்படிங்க என்னங்கன்னு கேட்டால் சாமியோட தன்மையை பூரா சொன்னார். அப்போது அவர் சொல்லும்போது ஒரு அற்புதத்தை சொன்னார். இந்த மாதிரிங்க, அவர் அந்த பாயோடைய பையன் ஒரு பைக்லேருந்து கீழே விழுந்துட்டானான். விழுந்ததில் கையெல்லாம் அடிபட்டுருக்கு தான், முகமெல்லாம் வீங்கியிருக்கு தான். இவர் எப்போவுமே சாமியை பார்க்குறவர் சாமிகிட்ட தான் சொல்லுவாராம். இப்போ சாமி இடுமமில் இருப்பாங்களாம். பழனியில் இந்த மாதிரி அடிபட்டுன்னு சொல்லி அந்த பையன் அப்பாட்ட சொன்னேன். அப்பா நேரே கூட்டி சாமிகிட்ட போயிருக்காரு. சாமி உட்காந்துருக்காரு. சாமி இந்த மாதிரி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டானுங்க, முகமெல்லாம் வீங்கி இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காரு. சாமிகிட்டே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு புகையிலேருந்து வாங்கிட்டு வானாராம். சரி, இந்த துண்டு புகையில சாமி இப்போ பிச்சு போடுவோம், அந்த புகையில வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த புகையில வச்சுக்கிட்டு அந்த வீங்கியிருக்க முகத்துக்கிட்ட அப்படியே சும்மா அப்படி சுற்றுனாங்களாம். அந்த வீக்கம் சர்ன்னு வத்துச்சாங்க. வீக்கமே தெரியலையா, அப்படியே வத்திருச்சான். அடிபட்ட இடம் அடிபட்ட மாதிரியே தெரியல. கையில் எங்கே அடிபட்டுச்சோ அங்கெல்லாம் அப்படியே காமிச்சாங்களாம். அந்த புகையிலையை வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த பாய் கண்ணார பார்த்துட்டு அசந்து போயிட்டார். ஒன்று பண்ணாது, கூட்டி போ அப்படின்னாராம். அதாவது அந்த பையனுக்கு அடிபட்ட இடமே தெரியலையா, அந்த அளவுக்கு மாற்றம். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு செகண்டில் இந்த மாதிரிலாம் ஒரு மிராக்கல் பண்ண கடவுள் நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. இந்த கலியுகத்தில் நம்ம கதையில் படிச்சுக்கலாம், பழைய இந்த படங்களில், மாயாஜால படங்களில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்போம். ஆனால் நேரடியாக சுவாமி இதை மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அற்புதம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்குறவங்களுக்கு ஏதோ மிகைப்படுத்த சொல்கிற மாதிரி தோணும். உண்மையை தான் சொல்கிறேன். இது அந்த பாய் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பாய் சொல்லி தான் எனக்கு பகவானை பற்றியே போன புதுசில் எனக்கு அவ்வளோ தெரியும். நான் எதுக்கு போய் சொல்கிறேன்னா, இறை வழிபாட்டில் மத பேதமே கிடையாது. அவங்களும் அதை அப்படின்னு அந்த பாயும் அப்படி நினச்சி பேச மாட்டார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்பாமல் இருப்பாங்களா? பாய் சொல்லுவார், அவர் கடவுளுங்க அவர் அப்படிம்பார் பாய். நாங்கள் அதுக்கு அப்புறம் தான் போய் ரொம்ப கும்பிட ஆரம்பித்தோம்.